செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பற்றிய சிக்கல்கள் தமிழக அரசியலின் சிக்கலான நிலையை வெளிப்படுத்துகின்றன. உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா, அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியது. இதனால் அவர் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்ற தகவல்கள் பரவுகின்றன. அவருடன் தி.மு.க. அமைச்சர்களில் 7 பேர் மீது வழக்குகள் உள்ளன. துரைமுருகன், பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், மா. சுப்பிரமணியன் மற்றும் ஐ. பெரியசாமி ஆகியோர் ஒவ்வொருவரும் முறைகேடுகளால் சிக்கியுள்ளனர். இந்த வழக்குகள் அரசியல் சிக்கல்களை மட்டுமல்ல, சமூக நலனையும் பாதிக்கின்றன. அரசியல் சிக்கல்களை தீர்க்க நீதிமன்றம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் என்பதை பார்க்க வேண்டும். 2024இல் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வருவாரா? இது அரசியல் ஆர்வலர்களுக்கு ஒரு கேள்வியாகவே உள்ளது.